அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6 ஆகிய வசனங்கள். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்மை குறித்து நாம் சொல்லும் பொழுது நாம் கடவுளுடைய நம்பிக்கையாளர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்வோம். அதில் நமக்கு ஒரு பெருமையும் உண்டு. நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கண்ணில் காணப்படாதவைகளை பற்றிய ஐயமற்ற நிலை, சந்தேகமில்லாத நிலை, அது கிடைக்கும் என்ற உறுதி. கடவுளை குறித்து இப்படிப்பட்ட ஒரு மன உறுதி நம்முடைய இருக்கும் பொழுதுதான் நாம் அவரை விசுவாசிக்கிறோம் அல்லது நம்புகிறோம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் கடவுள் இருக்கிறார் என்பதை முதல் நம்பணும் இல்லையா? எவ்வித சந்தேகம் இல்லாமல் நம்பணும், அதான் முக்கியமானது. நம்புகிறோம், நம்ம பலரும் நம்புகிறவர்கள் தான். ஆனால் அதில் எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்ற அளவுக்கு நான் நம்ப வேண்டுமா? ஏனென்றால் நமக்கு வாழ்க்கையில் பல சூழல்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், தடுமாற்றங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், தோல்விகள் வரும், எதிர்பார்க்கவே நடக்காத சூழல்கள் வரும். இப்படிப்பட்ட எந்த சூழல்கள் இருந்தாலும், எந்த சூழல்களிலும் நாம் அந்த நம்பிக்கையிலிருந்து பின்வாங்காதவர்களாக இருக்க வேண்டுமா? அடுத்த கடவுள் நம்மளை எதிர்பார்ப்பது என்னென்னா, அவரை சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் செய்கைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவரே நம்பிக்கொண்டிரு, அவர் உன் சார்பில் செயல்படுவார்னு சொல்கிறார். அப்போ இப்படி அவரை சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை பார்க்கிற ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்து முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அவரை நம்பும் பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம். அதுவரைக்கும் உலகத்தினருடைய பிள்ளைகளாக இருந்த நாம் இப்பொழுது கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிள்ளைகளாக மாறும்பொழுது அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த பிள்ளைகளுக்குரிய உரிமை நமக்கு இருக்கிறது. அது இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கடவுளை அப்பா, தந்தையே என்று அன்போடு அழைக்கிற உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம்மை உண்டாக்கின கடவுள் அன்பு மிக்கவர். அந்த அன்பின் நிமித்தமாக அவர் மகனையே நமக்கு அனுப்பி வைத்து அவரை மரிக்கச் செய்து அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பை எண்பித்து காட்டியிருக்கிறார். அப்போ அந்த பிள்ளைகளுக்குரிய உரிமை நமக்கு இருக்கிறது. எங்கே நமக்கு உரிமை இருக்கிறதோ அங்கே நமக்கான கடமைகளும் உண்டல்லவா? பிள்ளை என்றால் தாறுமாறாக வாழ்வதல்ல, அப்பாவுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழணும் இல்லையா? அப்போ அப்பாவுடைய விருப்பத்துக்கு ஏற்ற நம்ம காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி அவரோட காரியங்களை, கடமைகள், நமக்கான கடமைகளை செய்வது. அந்த கடமைகளை செய்யும் பொழுது தான் மகன் என்று நம்ம உறுதிப்படுகிறோம். உண்மையாக வாழ்வது, நேர்மையாக வாழ்வது, நீதியில் வாழ்வது, அன்பு வாழ்வு வாழ்வது, நன்மைகள் செய்து வாழ்வது, ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்வது, இந்த மாதிரி நம்முடைய கடமைகளை செய்யும்போது பிள்ளைகளோட தகுதி உறுதிப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் உண்மையிலேயே கடவுளை நம்புகிறவர்களாக அவருடைய பிள்ளைகளாக இருப்பது உண்மை என்றால் இந்த தகுதிகளெல்லாம் நம்மிடம் இருக்கிறதான் செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை எங்காவது குறைவுகள் இருக்கும் என்றால் சரி செய்து கொள்வோம். ஏனென்றால் நம்பிக்கையினாலன்றி ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, உம்மை விசுவாசிப்பதற்கு, உம்மை நம்புவதற்கு எங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை நீக்கி
உம்மை முழுமையாக உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும். அப்படி மாறி உமக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக இந்த பூமியிலே உமக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக வாழ உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.